ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பீஸா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அவுட் சைடில் வாங்குகிற பீஸா விட நம்ம ஹோம்மேட்லேயே வீட்டில் ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்குமே நம்ம ஹோம்மேடில் பண்ணால் நம்ம கிட்ஸுக்குமே கொடுக்கலாம். அவுட் சைடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுதான் ரியலான பீஸா. இது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நம்ம அவுட் சைட் பீஸா வாங்கவே மாட்டோம். இந்த பீஸா பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க. பர்ஃபெக்டாக பீஸா எப்படி இருக்கணும்னா, அவுட் சைட் நல்லா கிறிஸ்பியாகவும் இன்சைட் நல்லா சாஃப்டாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். இந்த டேஸ்ட் வீட்லேயே செய்யலாம். அதுதான் இந்த வீடியோ. இந்த பீஸாலாம் இம்பார்ட்டன்ட் என்னென்னா பேஸ் தான். பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீஸாவோட சாஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு ரியல் ஃபீலே நம்மளுக்கு கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம சாஸ் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பீஸா வந்து நம்ம வந்து ஹோம்மேட்லேயும் வந்து நம்ம டாமினோஸ் அந்த மாதிரி ஷாப்பில் வாங்குகிற மாதிரியும் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸான்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பீஸானா ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம வந்து மோஸ்ட்டாக அவுட் சைட் ஃபுட் தான் ரொம்ப நம்ம வந்து லைக் பண்ணி சாப்பிட்றோம். ஏன் நம்ம அதை வந்து வீட்டிலே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாது? குழந்தைங்கன்னா பீஸானா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம வந்து கடையில் போய் வாங்கி கொடுக்கறத தவிர்த்துட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும். கிட்ஸுக்கு வந்து இப்போது சம்மர் வெக்கேஷன்லாம் விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கிட்ஸுக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப வேண்டாம் அடிக்கடி, எப்போயாச்சும் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் எப்போயாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் பண்ணி கொடுங்க. கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து இதில் மேலே போட்டிருக்க சாஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து இது ஹோம்மேடாக உங்களுக்கு செய்ய தெரியினாலும் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். மோஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப நல்லது கிட்ஸுக்கு. சீஸ் மட்டும் இதில் கம்மியாக போட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய போடுறீங்களோ அந்த அளவுக்கு சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். அதுதான் நம்மளுக்கு ரியலான டேஸ்ட்டே நம்மளுக்கு தரும். இதை நான் ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து அந்த பீஸா நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. இது மேலே போடுற டாபிக்ஸ்லாம் பாருங்கள். கலர் பார்க்குறப்பவே நம்ம வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றும். அந்தளவுக்கு வந்து பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். கேப்சிகம், ஆனியன், கார்ன் இது எல்லாமே நிறைய போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, உங்கள்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாமே சேர்த்துக்கோங்க. சீஸ் மட்டும் நான் வந்து மேலே நல்லா போட்டிருக்கேன். நீங்களும் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீஸ் கட் பண்ணி எடுக்கிறப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீஸா நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா ரிப்பீட் மோட் தான் இது. ஓவன்லேருந்து வெளியே வந்த உடனே அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள். சீரியஸ்லி சொல்கிறேன், கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால். அந்தளவுக்கு ஸ்மெல்லு அப்புறம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. ஒரு கடி கடிச்சா அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள், சொல்லவே வேணாம். அந்த மூமெண்ட் தான் ரியல் ஹாப்பினஸ்ஸே. உங்கள் ஃபேவரட் டாப்பிங் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படி ரெசிபி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை. மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் கிட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். பாய் கைஸ். வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.